கான்டாக்ட் சிச்சுவேஷனில் டிவைன் ஃபெமினன் எனர்ஜி ஃபெமினன் நீங்கள் ரொம்ப அன்ஃபேஸ்ட் எனர்ஜியில் இருக்கீங்க. இட்ஸ் லைக் கையில் காஃபி கப்பை வச்சுட்டு டீ கப்பை வச்சுட்டு ஜாலியாக குடிச்சிட்டு உங்களோட லைஃப் வந்து வேறு லெவலில் இருக்குது, வேறு ரிதமில் இருக்குது. காமிக் வந்து உங்களை பற்றி தப்பாக பேசி இந்த மேஸ்குலினை வந்து பிளாக் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. உங்களை பற்றி தப்பாக பேசி தவறான விஷயங்கள் சொல்லி இந்த கனெக்ஷனை பிளாக் பண்ண முடியுமான்னு சொல்கிறாங்க. காமெடியே இங்கே தான் இருக்குது. நான் சொல்கிறேன் என்னங்கிறது. வெயிட் ஐம் கோனா ரிவீல் இட். இந்த காமிக் வந்து பயங்கரமாக பிளான்லாம் பண்ணி இது ஃபேமிலியாக கூட இருக்கலாம். உங்களை பற்றி தப்பாக பேசி அந்த பொண்ணு செட் ஆகாது, இது அப்படி நாங்கள் அதை கேள்விப்பட்டோம் இதை கேள்விப்பட்டோம், எதுக்கும் எவிடன்ஸ் கிடையாது. லைக் வெறும் லைஸ், பொய் தவிர வேறு எதுவும் இல்லை. இல்லைனா ஃபால்ஸ் எவிடன்ஸ், ஃபால்ஸ் ஃபேக் சம்திங். ஆனால் இது வந்து எதுவுமே உண்மை கிடையாது. உங்களை பற்றி தவறாக பேசி இந்த மேஸ்குலினை வந்து தடுக்க முடியுமா அப்படின்னு பயங்கர முயற்சி நடக்குது. இந்த மேஸ்குலின் வந்து இப்படி ஒரு ஸ்டக் எனர்ஜியில் இருக்காங்க அப்படின்னு வந்து காமிக்கோட அசம்ஷன். நான் பொய் சொல்லிட்டேன், இந்த மாதிரி எவிடன்ஸ்லாம் சொல்லிட்டேன், இல்லைனா அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து பொய் சொல்ல வச்சுட்டேன், நீ அவ்வளோதான் இந்த கனெக்ஷன் அப்படின்னு பயங்கரமாக வந்து கற்பனை பண்ணிகிட்ருக்கு. ஆனால் மேஸ்குலின் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். இது வந்து காமெடி, இன்னும் பயங்கரமான காமெடி. சைபர் புல்லி பண்ண ட்ரை பண்ணுறாங்க உங்களை. சீரியஸ்லி சைபர் புல்லிலாம் யாராவது பண்ணாங்க அப்படின்னா டேக் ப்ராப்பர் ஆக்ஷன். ஓகே, சைபர் புல்லி பாட்டம் டெக் எனர்ஜியில் இருக்குது. ஸோ மேஸ்குலினை வந்து சைபர் புல்லி பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஃபால்ஸ் எவிடன்ஸ்லாம் கொடுத்து அவங்க காலில் உள்ள வைக்கலான்னு பண்ணலாம். பட் இட்ஸ் லைக் யூ ஆர் அன்பாதர்ட். அப்படி யாராவது எல்லாம் மீறினாங்க அப்படின்னா டேக் ஆக்ஷன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், மேஸ்குலினோட உண்மையான எண்ணம் என்னென்னா, உனக்காக வருவேன், உயிர் கூட தருவேன், நீ ஒரு பார்வை பார்த்துட்டு போதும், உனக்கு எதையும் நான் செய்வேன், ஞாபகம் முழுவதும் நீ வந்து. இந்த சாங் தான் மேஸ்குலினோட மைண்டில் ஓடிட்டே இருக்குது. இது தெரியாமல் இந்த காமிக் எனர்ஜி, இது யாராக வேணா இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக இருக்கலாம், அவங்க வந்து திரும்ப இந்த மேஸ்குலின் வந்து கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்களாம். அங்கே கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. மண்டையில் ஃபுல் ஆஃப் லவ், மண்டே பிரெயின் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா வெறும் லவ் எனர்ஜி தான் ஓடிக்கு, லவ் வேவ் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு, வேறு எந்த வேவும் அவங்க காணோம். இது தெரியாமல் காமிக் வந்து நிறையா ட்ராப் பண்ணுறேன். இட்ஸ் லைக் நான் பிளான் பண்ணி நான் இதை பண்ணிவிடுவேன் சார். பிரபஞ்சம் சொல்லுங்க என்ன பண்ணிகிட்ருக்க, காமெடி பீஸ் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சம் மேலேருந்து சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட், கம்ப்ளீஷன், வேர்ல்ட் கார்ட். ஸோ இந்த ட்ராமா இது எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு, இல்லைனா முடிவுக்கு வந்துட்டு உங்கள் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனே ஒரு முடிவுக்கு வரப்போது. ஏன்னா மேஸ்குலின் மண்டை ஃபுல்லாக இப்போ காதல் மட்டும்தான் இருக்குது, காதலை தவிர எதுவுமே கிடையாது. இந்த மேஸ்குலின் வந்து எதையும் இழக்க தயாராக இருக்கா, உங்களை இழக்க தயாராக இல்லை. நான் இன்றைக்கி மார்னிங் அப்லோட் பண்ண ஆத்ம காதல் கதை எபிசோட் 8 பாருங்கள். அதில் வந்து எல்லாத்துக்கான இதுக்கான விடை அப்படியே இருக்குது. டெத் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி த கம்ப்ளீஷன். இந்த காமிக் எனர்ஜிக்கு வந்து ஒரு முடிவு வந்தாச்சு. ஏமா எதனால் வரப்போது, மேஸ்குலின் அவங்க பவரை கையில் எடுக்க போகிறாங்க. இல்லைனா நான் சொன்ன மாதிரி தான் சைபர் புல்லி பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சைபர் புல்லி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, இல்லைனா வந்து சைபர் புல்லி வந்து ரொம்ப சீரியஸ் ஆச்சு, அவங்க வந்து வேறு ஏதோ பிளான் பண்ண அந்த சைபர் புல்லி வந்து வேறு ஏதோ விளைவுகளை கொடுக்க, இல்லைனா வந்து வேறு யாராவது அவங்கள அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் சைபர் புல்லி பண்ணி பனிஷ் பண்ணுவாங்க. சில எம்பரர் பார்த்திங்க அப்படின்னா அரசர் என்ன பண்ணுவார், தவறு பண்ணால் பனிஷ் பண்ணுவார். இட்ஸ் லைக் அ கவர்மெண்ட். இப்போ அரசர்னால் கவர்மெண்ட் தானே இருக்கும். இட்ஸ் லைக் லிட்ரலாக லீகல் கேஸ், இல்லைனா வந்து பனிஷ்மெண்ட் வாங்குறது, இதெல்லாம் காமிக்கு நடக்கிறனால இனிமேல் அதை பண்ண முடியாது. கடைசியில் யார் காமிக்கு வந்து உங்கள் காலில் விழுறதுக்கான நேரம் வந்து நெருங்கி விட்டது. உங்களுக்கு யாராவது கெடுதல் பண்ணியிருந்தாங்க இந்த கனெக்ஷனை தடுக்கிறதுக்கு, இல்லை வந்து நாங்கள் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் அப்படின்னு ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே இதுதான் விட. டவர், அவங்க எதிர்பார்க்காத டவர், எதிர்பாராத தருணத்தில் எதிர்பாராத திசையிலேருந்து வந்து அடித்து நொறுக்க போது. இது எதுக்காக, பிரபஞ்சம் வந்து உங்களை பற்றி தப்பாக பேசுனதுக்காக கொடுக்க போகிற பனிஷ்மெண்ட். இதை தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. மேபி நீங்கள் டிமாண்ட் பண்ணிக்கலாம் பிரபஞ்சத்துக்கிட்ட. இட்ஸ் லைக் என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, இல்லைனா பேசுறதுக்கு யாருக்கும் உரிமையும் கிடையாது, அருகதையும் கிடையாது. ஸோ வேர் இஸ் த ஜஸ்டிஸ், அதான் ஜட்ஜ்மெண்ட் கார்டு பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. நீங்கள் கேட்டது பிரபஞ்சம் காதில் கேட்டுருச்சு. இங்கே பாருங்கள், யார், கிருஷ்ணரும் அர்ஜுனரும் எதிரிங்களை எடுத்து போருக்கு போயிருக்காங்க. எதுக்காக, இந்த காதலையும் உங்களையும் உங்களோட என்ன சொல்கிறது, அந்த டிக்னிட்டியை காப்பாற்றுறதுக்கும். மனுஷகம் போனாங்களோ இல்லையோ, கடவுள் ஆல்ரெடி போயாச்சு. லைக் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் ஆல்ரெடி போயாச்சு. யாருக்கு எதிராக சண்டை போட, காமிக் பீப்புள். இது வந்து ஆக்சுவலாக வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், சம்படி அத்தாரிட்டியில் இருக்கவங்க. காமிக்கு வந்து இந்த ட்ராமாலாம் தெரியாது. ஸோ உங்கள் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனை அப்படியே ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து முடிச்சிடணும்னு நினச்சி பிளான் பண்ணவங்களுக்கு என்ன காத்துட்ருக்கு அப்படின்னா முடிவு தான் காத்துட்ருக்கு. காதலையும் உங்களையும் யாரும் பிரிக்க முடியாது.
ஸோ உங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுனாங்க அப்படின்னா அவங்கள பற்றி இனிமேல் வந்து நீங்கள் நியூஸ் பேப்பரில் படிக்கிறதுக்கான காலம் ரொம்ப அருகாமையில் இருக்குது. ஸோ டோன்ட் வரி. உங்களை பற்றி அவங்க பொய் வதந்திகளை தான் கிளப்புனாங்க. நீங்கள் வந்து ஆதாரத்தோடு அவங்க மாற்றுறதை கூடி சீக்கிரம் பார்ப்பீங்க. பேஜ் ஆஃப் கப்ஸ், நியூ பிகினிங். இதை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த காதல் முன்னாடி போக தான் போகுது. இந்த காதலை தடுக்க முயற்சி பண்ணவங்களுக்கு லிட்ரலாக சிறை தண்டனை கிடைக்கலாம், இல்லைனா வந்து ஸ்பிரிச்சுவல் ஜெயில் கிடைக்கலாம். ஸோ இது வந்து இட்ஸ் லைக் அ பனிஷ்மெண்ட். அதுதான் நடக்க போகுது. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நியூ இயரில் இந்த ஃபயர் ஹார்ஸ் இன் நியூ இயர்க்குள்ளே போயாச்சு. இட்ஸ் லைக் கர்மா வந்து பேலன்ஸ் அவுட் ஆகிட்டா இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாக. போன வருஷம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ இந்த வருஷம் அத்தனைக்கும் கர்மாவை அனுபவிச்சிருவாங்க. நீங்கள் அதுக்கான நல்லதையும் அனுபவிச்சிருவீங்க. இட்ஸ் லைக் த ஸ்டார் கார்டு. த ஸ்டார், நீங்கள் தான் எங்கள் ஸ்டார். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு நீங்கள் எங்கே ஓஞ்சி நிற்க போகிறீங்க? பயங்கர நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் வெளியில் வரனால ஃபுல் ஃபோக்கஸ் உங்கள் மேலே வரப்போகுது. நீங்கள் வந்து உங்களுக்கு நியாயத்தை தான் கேட்டிங்க. ஆனால் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு நியாயத்தை பயங்கரமாக வழங்க போகிறாங்க. அதனால் உங்களுக்கு பெரிய விஷயங்கள் நடக்கும். த டெவில் எனர்ஜி. நியாயம் யாருக்கு கிடைக்க போகுது? டெவில். இந்த தண்டனை யாருக்கு? இந்த டெத் யாருக்கு? டெவில் எனர்ஜி, காமிக் எனர்ஜி. இது யாராக வேணால் இருக்கலாம். பேரண்ட்டாக இருக்கலாம், ஃபேமிலியாக, ஃப்ரெண்டு, யாராக வேணால் இருக்கலாம். பட் அவங்க வந்து திரைமறைவில் பண்ண பல விஷயங்கள் வந்து பிரபஞ்சம் வெளியில் கொண்டு வர போகிறாங்க. ஜஸ்ட் பிகாஸ் உங்களை பற்றி தப்பாக பேசினால. இதுக்கு மேலே பொறுமை கிடையாது அப்படின்னு பிரபஞ்சம் இந்த ரீடிங் மூலம் சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், 7 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. இனிமேல் வந்து இதை பொறுத்துக்கிறதுக்கு தயாராக கிடையாது யாருமே. நீங்களும் தயாராக இல்லை, மாஸ்குலினும் தயாராக இல்லை, பிரபஞ்சமும் தயாராக இல்லை. மேபி சரியான தருணத்தில் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான எவிடன்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். ஏன்னா வந்து இந்த கனெக்ஷனை வந்து கெடுக்க முயற்சி பண்ணாங்க. மேபி மாஸ்குலினுக்கு இவங்க பண்ண பித்தலாட்டங்கள் பற்றி தெரிய வரலாம். சம்திங் யாருக்கோ சில விஷயங்கள் கிடைக்க போகுது. ஒரு ஹோல்டு இந்த காமிக் எனர்ஜி மேலே. அதுதான் இந்த காமிக்கோட வீழ்ச்சி, படுவீழ்ச்சி. சாதாரண வீழ்ச்சியெல்லாம் கிடையாது, செம. 4 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. பிரபஞ்சம் சொல்கிறாங்க, ரெஸ்ட் பேபி, ரெஸ்ட். நீங்கள் ரொம்ப பட்டுட்டீங்க. ஃபெமின் எனர்ஜி, நீங்கள் ரொம்ப காயப்பட்டிருக்கலாம், இல்லைனா வந்து உங்களை பற்றி நிறையா பேசியிருக்கலாம். நீங்கள் எதையுமே கண்டுக்கல. இட்ஸ் லைக் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டபர்ன். த சன் கார்டு. பிரபஞ்சம் பாருங்கள், நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிற அப்படிங்கிறத ரொம்ப இன்டைரக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ உங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் எங்கே தான் போய் முடிய போகுது? இவ்வளோ போராட்டம், பேசவே இல்லை, என்ன நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கலாம். பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க, குழப்பமே தேவையில்லை, நீ ரெஸ்டடு, நம்ம இதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. நீங்கள் பண்ண வேண்டியது இங்கே ஒன்றுமே இல்லை. யாராவது வந்து எல்லையை தாண்டினாங்க அப்படின்னா காதல் வாழ்க்கையை பிரிக்கிறதுக்கு, இல்லைனா உங்களை சப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஃபெமின் எனர்ஜி ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ். டேக் ஆக்ஷன். ஓரளவுக்கு மேலே பொறுத்துக்காதீங்க. உங்களுக்கான எவிடன்ஸ், உங்களுக்கான விஷயங்கள் உங்களுக்கு தானாக கிடைக்கும். அது பிரபஞ்சம் உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஜஸ்ட் டேக் ஆக்ஷன். உங்களுக்கு இது நடக்கிறதுலாம் ஆல்ரெடி தெரியும். இட்ஸ் லைக் நான் தான் கன்ஃபர்மேஷன் தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இட்ஸ் லைக் உங்களுக்கு தோணிருக்கலாம், சார் என்ன நடக்குது, ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க மாட்டிகிட்ருக்காங்களா, என்ன நடக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாராவது உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, யூ ஹேவ் தட் சென்ஸ். ஏன்னா நீங்கள் தான் ஹை ப்ரீஸ்டஸிங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. பிகாஸ் யூ நோ, உங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரியும். யாரை வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு நீங்கள் காத்துட்ருக்கல. ஸோ இந்த வாய், இந்த நம்ம தமிழில் சொல்லுவாங்க மண் வாய் மாதிரி. இட்ஸ் லைக் இந்த வாயால் இனிமேல் ரொம்ப நாளைக்கு இந்த விஷயங்களை பண்ண முடியாது. அதுக்கு பிரபஞ்சம் கேரண்டி, வாரண்ட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரம் இதை நீங்கள் வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் ரொம்ப நாளைக்கு நிலைக்க போகிறதில்ல. ஏன்னா சன் கார்டு வந்தாச்சு, எம்பரர் கார்டு வந்துச்சு. மாஸ்குலின் வந்து அவங்க பவரை கையில் எடுக்க போகிறாங்க. ஏன்னா அவங்களாலே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இதெல்லாம் கேட்க முடியாது. அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அவங்க இந்த ஹேங்க்டு மேன்லேருந்து போதும், இவ்வளோ தான், திஸ் இஸ் மை லிமிட், சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் மாஸ்குலின் வந்து ரொம்ப பொறுமையாக இருந்துட்டு கடைசியில் ஒரு விஸ்வரூப மாற்றத்தை எடுக்க போகிறாங்க. அது காமிக் எனர்ஜிக்கு ஒரு முடிவாக இருக்க போகுது. ஸோ திஸ் இஸ் யுவர் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். கவலையப்படாதீங்க. நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் ரொம்ப சந்தோஷமான முடிவை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இந்த பிரிவு நிரந்தரம் இல்லை. ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.